ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம லோகநாயனுடைய தம்பி அவர் கால பைரவர் கும்பிடுறவருங்க. மருவத்தூர் வந்திருக்காருங்க. அவருக்கு அம்மா அவர்கள் கார்லேருந்து இறங்கி வரும் பொழுது பரமசிவனாகவே காட்சி கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்டவருங்க அவர் அவருடைய கனவில் இந்த லோகு ஆக்சிடென்ட் ஆச்சுங்களே, அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவில் லோகு இறந்துட்டான். லோகு இறந்த லோகுவை சவப்பட்டிகளை வச்சு மூடிட்டாங்க. மூடி குளிக்கல இறங்கி எல்லாரும் மண்ணை போட்டு மூடுறாங்க. அப்போ தம்பி கத்துறார், ஐயோ எங்கள் அக்கா சாகலை, உயிரோடு தான் இருக்கிறா, அந்த பெட்டியில் ஓட்டையாவது போட்டு விடுங்க, அவள் சுவாசம் பண்ண முடியும், உயிரோடு இருப்பான்னு சொல்லி அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முடியல. யாரும் பக்கத்தாலேயே போக விட மாட்டேங்கிறாங்க. அவர் கதறாரு. கடைசியில் எல்லாம் மண்ணை போட்டு மூடிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி தெரியுது. அவ்வளோதானவா அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்கேருந்தோ ஒரு செவ்வாடை கூட்டா ஓம் சக்தி பராசக்தின்னு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு வருது. அந்த செவ்வாடை கூட்டா அந்த பெட்டியை மேலே இழுத்துட்டு லோகு விடுதலை பண்ணுற மாதிரி காட்சி. அப்படி காமிச்சு உங்கள் அக்காவுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னால் லோகு அந்த சிறு விபத்தோடு தப்பிச்சு இப்போ நல்லா இருக்கிறாங்க. சக்திகளை ஓம் சக்தி.